எக்கு இல்லாமல் என்னால் ஒரே ஒரு 1 வீக் கூட இருக்க முடியாது. என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு முட்டை ரூ. 6ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 30 முட்டை வாங்கிட்டு வந்தோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டையும் வாங்கிட்டு வந்தோம். காடை முட்டை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 2 தோசை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயில்டு எக்கு, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டேன். இந்த டிஸ்பென்சர் பார்த்துருப்பீங்க, டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ இது வந்து நான் ஷாம்பு வந்து சரமாக வாங்கிட்டு வந்து இதில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ புதுசாக ஹஸ்பண்ட் வந்து ஒரு சரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஊற்றிட்டுருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற ப்ராசஸ்ஸு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதிலேருந்து ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணும்போது நான் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரிஷை வந்து நான் பால்வாடி கூப்பிட்டு போகும்போது அந்த பால்வாடி சாப்பாடு வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இப்போது நான் செஞ்சது இருந்தது வீட்டில். அதாவது பீட்ரூட் சாதம் தான் செஞ்சுருந்தேன். பால்வாடியில் குழந்தைங்களுக்கு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பீட்ரூட் சாதம் வந்து செஞ்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, பருப்பு, அரிசி, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பீட்ரூட், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பராக வந்து பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடும். இந்த பால்வாடி சாப்பாட்டுக்குன்னு தனி டேஸ்ட் இருக்குது. அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய், லெமன் ஊறுகாய் வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.